மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. அத்தை அத்தை கூப்பிடுறது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? இல்ல இலக்கியா, அந்த கார்த்திக் அஞ்சலி கையெழுத்துக்காக சண்டை போட்டதை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. ஐயோ அத்தை, அஞ்சலி கார்த்திக் இருக்கிற கோவத்துல கௌதம் ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு இலக்கியா. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, நீங்க கவலையை விடுங்க. சரி சரி, உடனே சீக்கிரம் கிளம்புங்க. எங்க? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அதான் அந்த எஸ்எஸ்கே கொடுத்த பணத்தை ஆசிரமத்துல கொடுத்துடலான்னு சொன்னேன்ல. ஆமால, போய் பணத்தை சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. என்ன பேசுற இலக்கியா? பணத்தை எடுத்துட்டு போறப்ப ஜானகியும் கௌதமும் பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஐயோ, ஜானகி அத்தை கோவிலுக்கு போயிருக்காங்க, கௌதம் குளிச்சிட்டு இருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்ல, முதல்ல போங்க. கௌதம் குளிச்சுட்டு வந்து நம்மள காணோன்னு தேடினானா? ஐயோ அதெல்லாம் தேட மாட்டாரு. ஒரு விஷயமா நானும் நீங்களும் வெளியே போறதா அவர்கிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன். என்ன காரணம் சொன்ன? ஐயோ அத்தை, கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. கௌதம் வரதுக்குள்ள நாம போயிடலாம். சீக்கிரம் போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. சரி, வரேன் இரு. என்ன? ஐயோ, அத்தை வேற வந்துட்டு போறாங்க. போலாமா? மறைச்சு எடுத்து வாங்க. ஐயோ ஐயோ, என்ன இலக்கியா, நீ சரியா போட மாட்டீங்களா? என்ன பேக்ல இருந்து பணம் கட்டு விடுது? அத்தை வாங்க. எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. ஐயோ டைம் ஆச்சு, வாங்க ஃபர்ஸ்ட் போலாம் வாங்க. வா வா. இவங்க கிட்ட அவ்ளோ பணமா? வாங்க அத்தை. வா. ஒரு நிமிஷம். ஆட்டோ ஆட்டோ, குன்றத்தூர் சந்தியா ஆதரவற்றோர் இல்லத்துக்கு போ. ஏறுங்கம்மா. வா வா ஏறுங்க. ரெண்டு பேரும் நமக்கு தெரியாம ஏதோ திருட்டுத்தனம் பண்றாங்க. அது என்ன நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆட்டோ 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 ஆட்டோ, அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க சார். சீக்கிரம். ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். அத்தை, சீக்கிரமா இந்த பணத்தை ஆசிரமத்துல கொடுத்துட்டு நம்ம உடனே வீட்டுக்கு வந்துடணும். இல்லைன்னா கௌதமுக்கும் ஜானகியத்துக்கும் டவுட் வரும். ஆமா இலக்கியா. அண்ணே, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். எங்க போறாங்க? எனக்கு அப்பா யாருங்கிற விஷயத்தை தவிர ரேவதியம்மா வேற எதையுமே என்கிட்ட மறைச்சதில்லை. அப்படின்னா இப்ப அவங்க போறது என் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயமா? எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன்.
என்னாச்சு? இதோ ஒரே நிமிஷம் சார், நான் பார்க்குறேன். சீக்கிரம் பாருங்க. சார் ஒரு நிமிஷம் பார்க்குறேன். சார் ஒரு நிமிஷம் சார். என்னங்க ஆச்சு? சார் ஒரே நிமிஷம் சார், உள்ள அடைச்சிருக்கேன், நான் பார்த்துறேன் சார், ஒரே நிமிஷம். ரெடி ஆயிடுச்சு சார், இப்போ ஸ்டார்ட் ஆயிடும். வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். சார் உட்காருங்க சார். எங்கங்க ஆட்டோ தான் போயிடுச்சே. சார் அந்த சிக்னல் வரைக்கும் தான் சார் ஆட்டோ போயிருக்கோம். உட்காருங்க சார், பிடிச்சிடலாம் சார், உட்காருங்க. சரி போங்க சீக்கிரம். அடுத்த சிக்னல்ல வெயிட் பண்ணுவாங்க. நீங்க எங்க வண்டி? ஏதோ பிடிச்சிடலாம் சார். எங்க எங்க வண்டியை காணுமே, ஆட்டோவை காணுமே. சார் காணுமே சார். சார் எந்த பக்கம் போயிருப்பாங்க சார்? திருப்பி என்னைய கேக்குறீங்களா நீங்க? உங்க ஆட்டோவால தான் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன். ச்சே. அண்ணா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சின்ன வேலை தான், முடிச்சிட்டு உடனே வந்துடுறோம். அத்தை வாங்கத்து போலாம். இது என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்த இடம்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல இந்த ஆசிரமம் மட்டும் என் கண்ணில் படாம இருந்திருந்தா மனசு மாறி என் பிள்ளைய நானே வளர்த்து அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பேனேன்னு நினைச்சு ஏக்கப்படுறதா? அத்தை நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா எதுவுமே மாற போறது இல்ல. வாங்கத்த பணத்தை கொடுத்துட்டு கிளம்புவோம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம், யார் வேணும் உங்களுக்கு? ஓனரை பார்க்கணும். அவர் உள்ளதான் இருக்காரு. அத்தை வாங்க. சார் வணக்கம் சார். வாங்க இலக்கியா, வாங்க. ஜானகி அம்மா கௌதம்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். ஆமா இவங்க எனக்கு தெரியலங்கய்யா. ஓ ரேவதி, ஐயோ எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. உட்காருங்க உட்காருங்க. ஆமா நீங்க எப்படி 2 பேரும் ஒண்ணா வரீங்க? அப்போ நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு தெரியுது. இவங்க தான் பெத்த அம்மான்னு கௌதம்க்கு தெரிஞ்சிருச்சு சார். அப்படியா? ஆனா நான் யாருன்னு கௌதம்க்கு தெரிஞ்ச விஷயம் ஜானகிக்கு தெரியாது. தயவு செஞ்சு நீங்க சொல்லிடாதீங்க. கவலைப்படாதீங்கம்மா, நான் சொல்ல மாட்டேன். சரி இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? ஆசிரமத்துக்கு 5 லட்சம் டொனேஷன் கொடுக்க வந்திருக்கோம். அப்படியா? நானே டொனேஷன் கேட்டு உங்க வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். பார்த்தா நீங்களே கொடுக்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? எங்களுக்கும் இந்த பணம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. சரி ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படட்டுமேன்னு எடுத்துட்டு வந்தோம். இத கொடு. ரொம்ப தேங்க்ஸ்மா. குழந்தைகளுக்கு இந்த வருஷம் கட்டில், ட்ரெஸ், புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பணம் பற்றாக்குறையா இருக்கேன்னு கவலையா இருந்தோம். இப்ப நீங்க கொடுத்த அந்த பணத்தை வச்சு அந்த செலவெல்லாம் சமாளிச்சிருவோம். அப்புறம் இந்த டொனேஷன் விஷயத்த கௌதம் ஜானகி கிட்ட சொல்லிடாதீங்க. நேரம் வரப்போ நாங்களே அவங்க கிட்ட சொல்லிடுறோம். சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன். சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். இருங்க இருங்க, டீ சாப்பிட்டு போலாம். இல்ல சார், டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம், ஸ்டாஃப் வரட்டும். பணத்துக்கு ரசீதாவது வாங்கிட்டு போங்க. சார் பரவாயில்ல சார், நீங்க ரெடி பண்ணி வைங்க. நாங்க இந்த பக்கம் வரும்போது வாங்கிக்கிறோம். வரோம் சார். வரோம். ஐயா சொல்லுங்கம்மா. என் புள்ளைய காப்பாத்தி கொடுத்ததுக்கு
ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க இல்லைன்னா என் பிள்ளைய இத்தனை வருஷம் கழிச்சு நான் பார்த்திருக்க மாட்டேன். அம்மா, குழந்தைக்கு மேல நாங்க காட்டுறது பரிதாபம் இல்ல, அன்பு. அன்புக்கு நன்றி எல்லாம் சொல்ல தேவையில்லை. நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா, நான் வரேன். ரொம்ப சந்தோஷம். வரும் சார். வா. நல்லது. அப்பாடா, எஸ்எஸ்கே கொடுத்த பணத்தை இங்க கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு இலக்கியா. சரிங்க அத்தை, வாங்க போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.